ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு SRINI'S மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேட் எக்ஸாம் 2023 கண்ட்ரோல் சிஸ்டம் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்லேருந்து கொஷின் பார்க்கலாம். In the following block diagram, R of S and D of S are two inputs. The output Y of S is expressed as Y of S is equal to G1 of S into R of S plus G2 of S into D of S. And G1, G2 are given as. நமக்கு G1, G2க்கு ஆப்ஷன்ஸ் குடுத்துட்டாங்க. இந்த ஆப்ஷன்ஸில் எது வந்து செட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதே மாதிரி சேம் கொஸ்டின் நமக்கு எக்ஸாம்பிளில் இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணணும். அதாவது சூப்பர் பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எப்படி இப்போ டிஎஃப்எஸ் வந்து நமக்கு 0ன்னு வச்சுக்கிட்டு ஒய் பை ஆர் கண்டுபிடிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஆர்எஃப்எஸை வந்து 0ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஒய் பை டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். பட் இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம எதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ சேம் கைண்ட் ஆஃப் நம்ம ரிவர்ஸில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்ளை பண்ணலாம். இங்கே நான் ஒய்எஃப்எஸ்ஸோ இல்லை ஜிஎஃப்எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒய் ஜின்னு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சேம் தான் இங்கே இன்புட்டா. அப்போ இங்கே ஒய் சேம் ஒய் தான் நமக்கு இங்கேயும் மூவ் ஆகும். தென் இந்த பிளாக்குக்கு அப்புறம் வரப்ப ஹச் ஒய்யா. இப்போ இந்த சம்மிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சம்மிங் பாயிண்டில் ஒன்று வந்து 6, இன்னொன்று வந்து மைனஸ் ஒய். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைன் தான். தென் இந்த பொசிஷனில் நமக்கு என்ன வேல்யூ இருக்கும்? ஆர் மைனஸ் ஒய். இந்த நெக்ஸ்ட் சம்மிங் பாயிண்டில் ஃபஸ்ட் இன்புட் வந்து டி, செகண்ட் இன்புட் வந்து ஆர் மைனஸ் ஒய். தென் தேர்ட் இன்புட் இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் ஹச் இன்ட்டு ஒய். தென் இது வந்து இந்த பாயிண்டில் நமக்கு கிடைக்கும். தென் ஒய் ஆஃப் எஸ் அப்படின்னா இதை ஜியால் மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட்டா. அப்போ ஃபைனல் ரிசல்ட் நமக்கு எதுக்கு ஈக்குவல்? ஸோ ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருக்கிறேன், தென் ஜி இன்ட்டு டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் மைனஸ் ஹச் ஒய். நான் உள்ளார இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜிடி ப்ளஸ் ஜிஆர் மைனஸ் ஜிஒய் மைனஸ் ஜிஹெச்ஒய். நமக்கு நார்மல் அல்ஜிப்ரா கான்செப்ட் தான். இருக்கிற ஒய் டைம்ஸ் எல்லாமே ஒரே பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு டேர்மையுமே நான் லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒய் இருக்குது. தென் ப்ளஸ் ஜிஒய் ப்ளஸ் ஜிஹெச்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜிடி ப்ளஸ் ஜிஆர். நமக்கு காமன் டைமை வெளியே எடுத்துடலாம். அப்போ ஒய்யை நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ 1 ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜிடி ப்ளஸ் ஜிஆர். தென் எனக்கு ஒய் தான் வேணும். அப்போ இது இங்கே மூவ் ஆகுதா? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜிடி ப்ளஸ் ஜிஆர் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஜிஹெச். நான் இதை இண்டிவிஜுவலாக மாற்றுறேன். அதாவது ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கும் இது டினாமினேட்டரா. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜிடி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஜிஹெச் ப்ளஸ் ஜிஆர் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஜிஹெச். தென் நமக்கு கொஸ்டின்லேயும் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். y of s is equal to g1 of s into r of s plus g2 of s into d of s. Then இப்போ கரஸ்பாண்டிங் பொசிஷனில் என்ன இருக்குது? இப்போ இந்த டேர்ம் எல்லாமே நமக்கு g2வா, அதே மாதிரி இந்த டேர்ம் நமக்கு எல்லாமே g1ஆ. பட் இங்கே நமக்கு ரெண்டுமே சேம் தான். அப்போ ஆக்சுவல் ஆன்சர் என்னது?
G1 of S is equal to G2 of S is equal to G of S divided by 1 plus G of S plus G of S into H of S. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம கொஸ்டினில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். தேங்க்யூ.